தொடர்வது சூப்பர் 60 செய்திகள். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கம் அளித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான அரசினர் தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கோரிக்கையை ஏற்று அந்த தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும், கடந்த மார்ச் மாதம் திமுக அரசு எடுத்த இதே முடிவை இடதுசாரி கட்சிகளும் வரவேற்றதாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய திமுக கொறடா ஏவா வேலு, சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்த பிறகே மேகதாது அணை தொடர்பான தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவர உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்ததாக விளக்கம் அளித்தார். இதற்கு இப்படி திருத்தம் கொண்டு வந்தால்தான் இது முழுமை பெறும். பிற்காலத்திலே உரிமையாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், காவிரி நீர் விவகாரத்தில் தாவேக அரசு எந்த சமரசத்தையும் செய்யாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் வழங்கிய கோரிக்கையின் தொடர்ச்சியாகவும் ஒன்றிய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் உபரி நீர் மீது தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் ஒரு மிக சிறந்த அணுகுமுறையாகவே புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேகதாது அணை தொடர்பாக மீண்டும் நடுவர் மன்றம் அமைக்கும் போது சட்ட சிக்கல் ஏற்படும் என்று அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பேரவையில் பேசிய அவர் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தாமல் தீர்மானம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலம் காவிரி ஆற்றின் குறுக்கே வருகின்ற தண்ணீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பவோ முடியாது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். மீண்டும் நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கின்ற பொழுது சட்ட சிக்கல் ஏற்படும். பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, நடுவர் மன்றம் அமைப்பதே சிறந்த முடிவாக இருக்கும் என்றார். உச்சநீதிமன்றத்திலே முடிவு செய்யப்படாத ஒரு புதிய பிரச்சனை, இட்ஸ் எ நியூ டிஸ்பியூட் என்பதை நான் இங்கே கவனப்படுத்த விரும்புகிறேன். இத்தகைய நடுவர் நீதிமன்றத்தை அமைக்கக்கூடிய சூழலில் இதனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இறுதி செய்திருக்கக்கூடிய காவிரி நடுவர் நீதிமன்ற இறுதி தீர்ப்பிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறோம். பேரவையில் மேகதாது தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வரும்போது யாரும் கருத்து கூறவில்லை என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். மேகதாது அணை தொடர்பாக திருத்தத்துடன் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் சபாநாயகர் கேள்வி எழுப்பினார். பேரவையில் பேசிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், புதிய நடுவர் மன்றம் என்ற திருத்தத்திற்கு உடனே ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். திருத்தங்களுடன் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படிக்கிறார்கள். அப்போது நான் வாக்கெடுப்புக்கு விடுகிற போது திருத்தங்களுடன் இது வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று நான் சொல்லுகிற போதே கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நிறுத்துங்கள் என்று சொன்னால் நிறுத்தியிருப்போம். இது தொடர்பாக சட்டமன்றத்தில் நீண்ட விவாதம் நடந்தது. பின்னர் பேசிய சபாநாயகர், ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மாற்றம் செய்ய தேவையில்லை என்றார். மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானமே இறுதியானது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது மீண்டும் திருத்தம் கொண்டு வருவது அவை மீறல் என்றும் கூறினார். திருச்செந்தூர் கோயிலில் தங்கரத உலா உள்ளிட்ட கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சேவை கட்டணம் மற்றும் சிறப்பு தரிசன கட்டணங்களை உயர்த்த கோயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் கோயிலின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு கட்டணங்களை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி தங்கரத உலா திட்டத்திற்கு 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தவும், அதற்கு நிரந்தர வைப்பு நிதியை 50,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல சண்முகார்ச்சனை 5000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும், மூலவர் அபிஷேகத்திற்கு 1500 ரூபாய்க்கு பதில் 2 நபர்களுக்கு 10,000 ரூபாய் பெறவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அபிஷேக தரிசன கட்டணம் சாதாரண நாட்களில் 500 ரூபாயும், விழா நாட்களில் 2000 ரூபாயாகவும் இருந்ததை அனைத்து நாட்களுக்கும் 2500 ரூபாய் என உயர்த்தப்பட உள்ளது. இதுகுறித்து பக்தர்களின் கருத்தை வரவேற்றுள்ள கோயில் நிர்வாகம், ஆட்சேபனை இருந்தால் வரும் 7ஆம் தேதிக்குள் கோயில் நிர்வாகத்திற்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க அறிவுறுத்தியுள்ளது.
பார்ப்பதற்கு பஞ்சு போல் இருந்தாலும் அத்தனையும் நஞ்சுதான் என்று கூறும் நிலையில் உள்ளது கெலவரப்பள்ளி அணையின் தற்போதைய நிலை. கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஓசூர் அருகேயுள்ள கெலவரப்பள்ளி அணைக்கான நீர்வரத்து வேகமாக அதிகரித்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் 42 அடிக்கு மேல் எட்டியதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1000 கன அடிக்கு மேல் உபரி நீர் திறக்கப்படுகிறது. இந்த நிலையில் தண்ணீர் ஓடுவதே தெரியாத அளவுக்கு தென்பெண்ணை ஆற்றின் மேற்பரப்பு முழுவதும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல நுரை ஆர்ப்பரித்து செல்கிறது. மேலும் ரசாயன நுரைகள் காற்றில் பறந்து செல்வதை காண முடிகிறது. கர்நாடக எல்லையோர தொழிற்சாலைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் திறந்துவிடப்படும் கழிவுகளே இந்த நச்சு நுரைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரை பொங்குவது ஒரு தொடர்கதையாகி வரும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. ஆரணி டவுன், ஆரணிப்பாளையம், கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. திருச்சுடி, தமிழ்பாடி, பள்ளிமடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. மானாமதுரை, முத்துநேந்தல், ராஜகம்பீரம், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழையும், ஜூன் 26ஆம் தேதி நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் சென்னையில் 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நடைமுறையை உடனே அமல்படுத்த முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கோயிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்த மேல்முறையீடு மனு ஜூலை மாதம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதால் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரப்பட்டது. அப்போது மலை உச்சியில் தீபம் ஏற்றும் உத்தரவை அமல்படுத்த கோயில் நிர்வாகத்திற்கு என்ன பிரச்சனை, ஏன் தயக்கம் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஏற்கனவே உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என்றும் 100 ஆண்டுகள் பழமையான வழக்கத்தை உடனடியாக மாற்றுவது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். மின்வெட்டு பிரச்சனையில் நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பேரவைத் தலைவர் அவர்களே, சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாற்றி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டில் நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் இது தொடர்பான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என பதிலளித்தார். பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 5 ஆண்டுகளில் சீரான மின்சாரம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டுமே வெளியிடப்பட்டன என்றும் வேறு எதுவும் செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடும், நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள் அது சம்பந்தம் வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அப்போது பேசிய அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி
அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக மாற்றப்பட்டது என்றார். அவரைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் பொதுமக்களுக்கு மின்சாரம் சென்றடைவதுதான் முக்கியம் என கூறினார். தமிழ்நாட்டிற்கு மின்வெட்டை அறிமுகம் செய்ததே திமுக தான் என அமைச்சர் ராஜ்மோகன் விமர்சித்தார். சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் மேசையிலேயே குடிநீர் பாட்டில் வைக்க வேண்டுமென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வைத்த கோரிக்கையால் அவையில் நகைச்சுவை நிரம்பி வழிந்தது. இங்கு நான் சட்டமன்றத்திற்கு வந்த நாட்களிலிருந்து அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லையுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பல்லை கொண்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் தனது சொந்த அனுபவத்தை சுட்டிக்காட்டியிருக்கலாம் என திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதால் அவை முழுவதும் சிரிப்பலை எழுந்தது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டிலை எரிவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர்கள் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். பின்னர் பேசிய பிரேமலதா, காவிரியாக இருந்தாலும் டாஸ்மாகாக இருந்தாலும் தண்ணீர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ரால் ஆலையில் அம்மோனியா வாயு கசிவால் இறந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. கனிகைப்பேரி கிராமத்தில் செயின்ட் பீட்டர்ஸ் அண்ட் பால் என்ற கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விபத்து ஏற்பட்டது. அதில் 6 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த மேலும் 3 பேர் மரணமடைந்தனர். பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஆலையில் உடன் பணியாற்றிய நபர்கள் அடையாளம் காட்டினர். இதனிடையே சிகிச்சை பெற்று வருபவர்களை ஒடிசா மாநிலத்திலிருந்து வருகை தந்த தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஒடிசா மாநில தொழிலாளர் நல சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் விபத்து குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். No, it is under investigation. We are ascertaining how many dead bodies are there, how many are under treatment. Okay. After ascertaining, we can tell. What was the next plan? We are trying to find out. We are trying to provide all support. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தொழிற்சாலை உரிமையாளர் ஜோசப் ஜெகன், நிர்வாகி ஜோசப் டேனியல், சூப்பர்வைசர் மோகன் ஆகிய 3 பேரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க ஊத்துக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிவு குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைத்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் பர்வேஷ் தெரிவித்துள்ளார். பேரவை கூடியதும் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரி கிராமத்தில் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் வாயு கசிவினால் தொழிலாளர்கள் உயிரிழந்தது குறித்து பேரவை விதி எண் 110 கீழ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஷ் விளக்கமளித்தார். அமோனியா வாயு கசிவால் 74 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் முதலமைச்சர் மிகவும் வேதனையடைந்ததாகவும் தெரிவித்தார். இவ்விபத்தின் குறித்து இயக்குனர், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், பொது சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலாளர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் 24 மணி நேரத்துக்கு உள்ளாகவும் முழுமையான விசாரணை 3 நாட்களுக்கு சமர்ப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழகத்தில் 6000 பேர் அபாயகரமான தொழிற்சாலையில் பணியாற்றி வருவதாகவும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பர்வேஷ் தெரிவித்தார். 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் தொழிலாளர்கள் 27,65,313 தொழிலாளர்கள் உள்ளனர். இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளனர். இதற்கிடையே மேகதாது விவகாரத்தில் உரிமை மீறல் தொடர்பாக விவாதிக்க அனுமதி கோரி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே சுழன்றடித்த சூறாவளி காற்றில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஞாயிறு மாலை பலத்த காற்றுடன் சாரல் மழை கொட்டிய நிலையில் திடீரென சுழல் காற்று உருவானது. புழுதியை கிளப்பிக் கொண்டு உருவான சூறாவளி காற்று வாகைக்குடம் விமான நிலையம் தொடங்கி முடிவைத்தானேந்தல் கிராமம் வரை சுழன்றடித்தது.
சூறாவளி காற்றில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்தன. காற்றில் பிறந்த ஆஸ்பெட்டாசைட் பொதுமக்கள் மீது விழுந்து காயம் ஏற்படுத்தியது. மேலும் சூறாவளி காற்றில் மின்கம்பங்கள் சரிந்ததால் மின்வெட்டு ஏற்பட்டது. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு 4 மாத காலத்தில் 2,63,000 பேரை தெருநாய்கள் கடித்துள்ளதாகவும் 17 பேர் இறந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியது. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் கருத்தடை செய்வதற்காக பிடிக்கப்படும் நாய்களை மீண்டும் அதே பகுதிகளில் விடாமல் பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுகளை அமல்படுத்தும் வகையில் அனைத்து உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். மேலும் கல்வி நிறுவனங்களில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். சென்னை மணலியில் மீத்தேன் எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு இவ்வாறு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணலி மண்டலம் 21வது வார்டு நெடுஞ்செழியன் சாலையில் பேருந்து நிலையம் அமைப்பதற்காக பணி நடைபெற்று வருகிறது. அங்கு ராட்சத இயந்திரம் மூலம் ஊழியர்கள் பள்ளம் தோண்டிய பொழுது திடீரென தனியார் நிறுவன மீத்தேன் எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு வெளியேறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் எவ்வளவு முயற்சித்தும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் எரிவாயு நிறுவன அதிகாரிகள் எரிவாயு குழாய் வால்வை மூடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதேபோல சென்னை தண்டையார்பேட்டையில் பெட்ரோலிய நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் விண்ணை மூட்டும் அளவுக்கு வெண்புகை சூழ்ந்தது. புகை மூட்டத்தால் பொதுமக்களுக்கு சுவாச பிரச்சனை, கண்ணெரிச்சல் ஏற்பட்டது. தீயை அணைக்கும் பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காட்சிகள் தான் இவை. அலிகஞ்ச் பகுதியில் பரபரப்பான சாலையில் உள்ள கட்டடத்தில் கேமிங் மையம், கால்நடை கிளினிக், அனிமேஷன் பயிற்சி மையம் உள்ளிட்டவை செயல்பட்டு வந்தன. அந்த கட்டடத்தின் முதல் தளத்தில் உள்ள அனிமேஷன் மையத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென்று பரவிய நிலையில் அங்கிருந்த மாணவர்கள் கீழே குதித்து உயிர் தப்பினர். தீயணைப்புத் துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் சிலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிளினிக்கில் இருந்து செல்ல பிராணிகளும் மீட்கப்பட்டன. இந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். பலியானோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். உத்தரப்பிரதேச அரசும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தது. கேரள மாநிலம் மூணாற்றில் திரைப்பட படப்பிடிப்பின் போது யானைகள் வந்ததால் படக்குழுவினர் அச்சமடைந்தனர். ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் படப்பிடிப்பு மூணாற்றில் உள்ள குண்டல கோல்ஃப் கிளப் பகுதியில் நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென படையப்பா யானை அங்கு வந்தது. சில நிமிடங்களில் கணேஷ் என்ற மற்றொரு யானையும் வந்தது.
யானைகளை பார்த்த படக்குழுவினர் உடனடியாக அங்கிருந்து கோல்ஃப் கிளப்பிற்குள் ஓடி சென்று தஞ்சமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையின் விரைவு படையினர் புல்வெளியில் உலாவிக் கொண்டிருந்த யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து மம்தா பானர்ஜியை நீக்குவதாக மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ரிதப் பிரதாப் பானர்ஜி அதிரடியாக அறிவித்துள்ளார். ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலையில் அதிருப்தி முகாமில் இருப்பவர்கள் தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொல்கத்தாவின் நியூ டவுன் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி குழுவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரிதப் பிரதாப் பானர்ஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்த ரிதப் பிரதாப் பானர்ஜி ஹவுரா சென்ட்ரல் தொகுதி எம்எல்ஏவும் மூத்த நிர்வாகியுமான அரூப் ராய் கட்சியின் புதிய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். सवेरे नाम अनाउंस हो रहा है, जिसका नाम अनाउंस हो रहा है दोपहर चला जा रहा है. मान लो शाम में नाम अनाउंस हो रहा है, जिसका नाम में शाम में अनाउंस हुआ उसके पहले दिन ही वो छोड़ के चले गए हैं. மம்தா பானர்ஜி விரும்பினால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஆலோசகராக செயல்படலாம் எனவும் ரிதப் பிரதாப் பானர்ஜி கூறினார். இங்கிலாந்து பிரதமர் பதவியிலிருந்து கெய்ர் ஸ்டார்மர் விலகியுள்ள நிலையில் புதிய பிரதமர் செப்டம்பருக்குள் தேர்வாக வாய்ப்புள்ளது. இங்கிலாந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கெய்ர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். இங்கிலாந்தில் 2024 ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அபார வெற்றி பெற்று பிரதமராக கெய்ர் ஸ்டார்மர் பதவியேற்றார். இருப்பினும் இங்கிலாந்தில் அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் தொழிலாளர் கட்சிக்கு சாதகமாக அமையவில்லை. பொருளாதார சுணக்கம், வரி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் பொதுமக்கள் மற்றும் சொந்த கட்சி எம்பிக்களிடையே கெய்ர் ஸ்டார்மருக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இது தவிர கடந்த மே மாதம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை எதிர்கொண்டது. தேர்தல் தோல்வி மற்றும் உள்கட்சி எதிர்ப்பு காரணமாக தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக கெய்ர் ஸ்டார்மர் அறிவித்தார். இது தொடர்பாக மன்னர் 3ஆம் சார்லஸிடம் தெரிவித்து விட்டதாகவும் பதவி விலகியதற்கு பின்னர் குடும்பத்துடன் நேரம் செலவிட விரும்புவதாகவும் உருக்கமாக தெரிவித்தார். When I leave the biggest job in the country, I shall spend more time on the most important job, being the best husband I can to my fantastic wife Vic. செப்டம்பர் மாதத்திற்குள் புதிய பிரதமர் பதவியேற்கும் நிலையில் அதுவரை கெய்ர் ஸ்டார்மர் அப்பதவியில் தொடர உள்ளார். அடுத்த பிரதமராக மான்செஸ்டர் மேயர் ஆண்டி புர்ஹாம் தேர்வாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அர்ஜென்டினா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவை வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நேற்றிரவு டல்லாஸ் நகரில் நடைபெற்ற ஜே பிரிவு ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி ஆஸ்திரியாவை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் 8வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை அர்ஜென்டினா கேப்டன் லயனல் மெஸ்ஸி தவறவிட்டு அதிர்ச்சி அளித்தார். தொடர்ந்து 38வது நிமிடத்தில் சக வீரர் மெடினாவிடம் இருந்து வந்த பந்தை மெஸ்ஸி லாவகமாக வலைக்குள் செலுத்தி அசத்தினார். இதனால் ஆட்டத்தின் முதல் பாதியில் அர்ஜென்டினா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் கூடுதலாக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மெஸ்ஸி மேலும் ஒரு கோல் அடித்தார். முடிவில் அர்ஜென்டினா அணி 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்தது. அதனைத் தொடர்ந்து பிலடெல்பியா நகரில் நடைபெற்ற குரூப் ஐ பிரிவு ஆட்டத்தில் பலம் வாய்ந்த பிரான்ஸ் அணியை ஈராக் எதிர்கொண்டது. ஆட்டத்தின் 14வது நிமிடத்தில் பிரான்ஸ் நட்சத்திர வீரர் எம்பாபே ஒரு கோல் அடித்தார். 37வது நிமிடத்தில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் சிறிது நேரம் தடைபட்டது. மழை நின்ற பிறகு ஆட்டம் தொடர்ந்தது. ஆட்ட நேர முடிவில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்தது. அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்தவர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். கால்பந்து உலகில் பல எண்ணற்ற சாதனைகளை நிகழ்த்தி முடிசூடா மன்னனாக வலம் வருபவர் மெஸ்ஸி. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அல்ஜீரியாவுக்கு எதிரான முந்தைய ஆட்டத்தில் ஹாட்ரிக் கோல்களை அடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அதன் மூலம் 16 கோல்களுடன் உலகக்கோப்பையில் அதிக கோல்கள் அடித்தவராக வலம் வந்த ஜெர்மனியின் மிராஸ்லாவ் குளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்தார். இந்நிலையில் ஆஸ்திரிய அணிக்கு எதிரான தற்போதைய போட்டியில் களம் கண்ட அவர் அடுத்தடுத்து 2 கோல்களை அடித்து மிரட்டி தனது கோல் எண்ணிக்கையை 18ஆக உயர்த்தினார். இதன் மூலம் ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்தவர் என்ற புதிய மைல்கல்லை மெஸ்ஸி தற்போது தொட்டுள்ளார். தனது 18 வயது முதல் உலகக்கோப்பையில் விளையாடி வரும் மெஸ்ஸி தற்போது 6வது முறையாக உலகக்கோப்பையில் களம் கண்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற தொடரில் மட்டும் அதிகபட்சமாக 7 கோல்களை அவர் அடித்திருந்தார். தற்போது முதல் 2 போட்டிகளிலேயே 5 கோல்களை மெஸ்ஸி அடித்து நொறுக்கியுள்ளதால்
தனது முந்தைய சாதனையை இதில் தகர்ப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பட்டியலில் பிரேசில் நட்சத்திர வீரரான ரொனால்டோ 15 கோல்களுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். வாட்ஸ்அப் செயலியின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக கிரெட் நிறுவனர் குனால் ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா உள்ளிட்ட செயலிகளை உள்ளடக்கிய மெட்டா நிறுவனம் பணப்பரிவர்த்தனை சேவைகளை வழங்கி வரும் கிரெட் நிறுவனத்தில் 8,550 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் கிரெட் நிறுவனத்தின் மொத்த சொத்து மதிப்பு இந்திய மதிப்பில் 4,26,000 கோடி ரூபாயாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்தை தொடர்ந்து கிரெட் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகும் குனால் ஷா வாட்ஸ்அப் செயலியின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்படுவதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. அதே நேரம் அவருக்கு பதிலாக கிரெட் நிறுவனத்தின் நிதித்துறை தலைவராக இருக்கும் மிதன் சம்பத் அந்நிறுவனத்தின் இடைக்கால சிஇஓவாக பொறுப்பேற்க உள்ளார். இந்தியாவில் வாட்ஸ்அப் மூலம் வணிகம் மற்றும் பண பரிவர்த்தனை சேவைகளை பலப்படுத்தும் நோக்கத்தோடு மெட்டா நிறுவனம் இந்த அதிரடி நகர்வை முன்னெடுத்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளையொட்டி அமைச்சர்கள் ஆனந்த், சரத்குமார், தென்னரசு ஆகியோர் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தனர். முதலமைச்சர் விஜய் நேற்று தனது 52வது பிறந்தநாளை கொண்டாடினார். இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் தவேகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக ராயபுரம் எம்எல்ஏ விஜயதாமு ஏற்பாட்டில் அடையாறு நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் நேற்று பிறந்த 20 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. அதன்படி அமைச்சர் என் ஆனந்த் குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவித்து பேபி கிட் வழங்கி பெற்றோருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தவேக நிர்வாகி சாய் சரண் ராஜ் ஏற்பாட்டில் அமைச்சர் சரத்குமார் தங்க மோதிரம் அணிவித்தார். மேலும் பிரசவ வார்டில் இருந்த குழந்தைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தை வழங்கினார். மேலும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த 19 குழந்தைகளுக்கு அமைச்சர் தென்னரசு தங்க மோதிரம் அணிவித்து பரிசு பெட்டகம் வழங்கினார். இந்நிகழ்வில் ஏராளமான தவேகவினர் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகார தீர்மானம் திருத்தப்பட்டது தொடர்பாக அவைக்கு தெரிவிக்காததை ஏற்க முடியாது என்று அதிமுக சட்டப்பேரவைத் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் உரிமை மீறல் குறித்து விவாதிக்க பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி திருத்தம் செய்யப்பட்ட தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். திருத்தம் குறித்து தகவல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிவிப்பதற்கு முன்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தில் திருத்தத்தை சேர்த்தது அவையின் உரிமையை மீறிய செயலாகும். புதிய நடுவர் மன்றம் அமைத்தால் சிக்கலை ஏற்படுத்தும் என்று பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்தார். இப்பொழுது நம்ம சட்டமன்றத்தின் மூலமாக புது அத்தாரிட்டி அமைக்கலாம் என்று சொல்லிவிட்டால் இது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்து இதுவே ஒரு சட்ட ரீதியான சிக்கலை நமக்கு ஏற்படுத்தலாம். மேகதாது அணை தொடர்பான அரசின் தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்தது பற்றி விவாதிக்காமல் அதனை நிறைவேற்றிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராமச்சந்திரன் குற்றம் சாட்டினார். நீ கையை தூக்குன, நீங்க வேற அலுவலகம் போயிட்டீங்க, உங்க ரூமுக்கு வந்த முதலமைச்சர் வந்ததுனால நீங்க பேச அனுமதிக்கல, என்ன திருத்தம் கொண்டு வரான்னு சொல்லி அதன் மீது விவாதிக்க நீங்க அனுமதிக்கணும். அவ்வாறு விவாதிக்காம நீங்க அதை ஏகமனதா நீங்க அந்த தீர்மானத்தை அங்கீகரிச்சிட்டீங்க. முன்னதாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்த போது அவருடன் வெளியே சென்ற எஸ்பி வேலுமணி, ரவி மனோகர், ராகேஷ், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சில நொடிகளில் மீண்டும் அவைக்குள் வந்து அமர்ந்தனர்.